நாகர்கோவிலில் இளம்பெண்ணுடன் நெருக்கமாக இருந்த சூப் கடைக்காரரின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் பரப்பிய அர்ச்சகர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தட்டான்விளை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவர் ராமன்புதூர் சந்திப்பில் சூப் கடை நடத்தி வருகிறார். இவரும் நாகர்கோவில் அருகே உள்ள களியங்காடு பகுதியைச் சேர்ந்த ஈசான சிவம், வயது 34 என்பவரும் நண்பர்களாக இருந்து வந்தனர். அர்ச்சகரான ஈசான சிவம் கோவில்களில் கும்பாபிஷேகம், பூஜைகள் உள்ளிட்ட பணிகளை செய்து வருகிறார். இதற்கிடையே கும்பாபிஷேகம் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யும் கடை தொடங்குவதற்காக ஈசான சிவம் சூப் கடைக்காரரிடம் ரூபாய் 10 லட்சம் தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் சூப் கடைக்கார் பணம் கொடுக்க மறுத்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு பிறகு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பேசாமல் இருந்து வந்தனர். ஒரு கட்டத்தில் ஈசான சிவத்தின் நண்பர் என கூறி ஒருவர் சூப் கடைக்காரரை தொடர்பு கொண்டு கோட்டாரில் உள்ள ஒரு வீட்டுக்கு அழைத்துள்ளார். அதன்படி அந்த வீட்டுக்கு சூப் கடைக்காரர் சென்றுள்ளார். ஆனால் அங்கு ஈசான சிவம் இல்லை. அவருடைய நண்பர் மட்டும்தான் அங்கு இருந்தார். அவரிடம் சூப் கடைக்காரர் ஈசான சிவம் எங்கே என கேட்டபோது காரில் அவர் வந்து கொண்டு இருப்பதாக கூறினார். இதைத் தொடர்ந்து சூப் கடைக்காரரும் அவரது வருகைக்காக காத்திருந்தார். அப்போது அவரது நண்பர் சூப் கடைக்காரருக்கு மதுவூற்றி கொடுத்துள்ளார். அதை அவர் வாங்கி குடித்துள்ளார். பின்னர் அளவுக்கு அதிகமாக மது குடித்ததால் அங்கு என்ன நடந்தது என்பது சூப் கடைக்காரருக்கு தெரியவில்லை. இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்து ஈசான சிவமும் அவரது நண்பரும் சூப் கடைக்கு காரில் வந்தனர். அப்போது ஈசான சிவம் காரில் இருந்தபடி சூப் கடைக்காரரிடம், நீ கோட்டாரில் உள்ள வீட்டுக்கு வந்தபோது பெண் ஒருவருடன் உல்லாசமாக இருந்தாய். அதை எனது நண்பர் மூலம் வீடியோ கால் செய்ய வைத்து அதை ஸ்கிரீன் பதிவு செய்து வைத்து உள்ளேன். நான் கேட்ட ரூபாய் 10 லட்சத்தை தராவிட்டால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். இதை கேட்டதும் சூப் கடைக்காரர் அதிர்ச்சியடைந்தார். சூப் கடைக்காரருக்கு அளவுக்கு அதிகமாக மது குடிக்க வைத்து பெண்ணுடன் உல்லாசமாக இருக்க வைத்துள்ளனர். பின்னர் பணத்தை கொடுக்காததால் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். பின்னர் இதுகுறித்து சூப் கடைக்காரர் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி ஈசான சிவத்தை கைது செய்தனர். மேலும் அவருக்கு உதவியாக இருந்த நண்பரை தேடி வருகின்றனர்.